ஹலோ எவ்ரிவான், ஐம் இம்ரான். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடைபெற்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு டிவிகே என்ற தமிழ் வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை வந்து துவங்கியிருக்காரு. இந்த கட்சி துவங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்மதமும் சம்மதம் என்ற ஒரு கோட்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை எடுத்திருந்தார். ரொம்பவும் அருமையான ஒரு விஷயமா இருக்கு. இது எதற்காக சொல்றேன்னா, இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு திராவிடத்தை சார்ந்தது, இல்லை தமிழ் தேசியத்தை சார்ந்தது, ஒரு மதவாதத்தை சார்ந்த ஒரு கட்சிகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் எடுத்த அந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மக்கள் மத்தியில் வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நீ எந்த மதமாக சார்ந்தாலும், எந்த மொழியை சார்ந்தாலும் எல்லோருக்கும் முக்கியத்துவமான ஒரு விஷயம் இருக்குன்றது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, தமிழ் வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் நம்ம கட்சியை துவங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, தமிழ் மண்ணுக்காக போராடக்கூடிய குணத்தை கொண்ட ஒருவர் தான் நாங்கள், திராவிடத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் அல்ல என்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு தெளிவாக. தமிழும் திராவிடமும் இரு கண்கள்னு சொல்லிட்டு அவர் வந்து துவங்கியிருந்தார் ஒரு விஷயத்த. அருமையான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2வது ஆண்டு துவக்க விழா ஒரு நடத்திருந்தார். அதுலேயும் அருமையான விஷயத்தெல்லாம் பேசியிருந்தார். அதில் ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நீங்களும் அந்த விஷயத்தை வந்து சிந்திச்சு பாருங்கள். என்ன சொல்கிறேன்னா, கட்சி துவங்கின போது பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த் அவர்கள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல கட்சிகள்ல இருந்து சிலர் வந்து இணைந்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா விசிகா கட்சி இருக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளராக இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்கு வருவதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விகடன் நடத்திய அந்த வாய்ஸ் ஓவர்ஸ் அதெல்லாம் இணைந்து நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் வந்து விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டா. நீங்கள் அந்த நடந்த இஷ்யூ எல்லாம் தெரியும். மன்னர் ஆட்சின்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூ எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதற்கப்புறம் வந்து டிவிக்கில் வந்து அவர் இணைந்தவுடன் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் போஸ்டிங் வந்து அவருக்கு கொடுத்துருந்துச்சு. எந்த மூலியமாக பார்த்தீங்கன்னா புசியானதுக்கு நிகரான ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. அது அவர் கட்சியுடைய விஷயம், ஒன்றும் இல்லை. பட் வந்து நாம் வந்து விஜய் அவர்களை நம்பி வந்து நாங்கள் வாக்களிக்கலாம்னு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்திருக்கிறது எத்தனை பேருக்கு புரியுதோ புரியலையோன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்னா, புசி ஆனந்த் வந்து மக்கள் இயக்கம் இருக்கக்கூடிய காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அவரோடையவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ஒரு பொதுச் செயலாளர் போஸ்டிங் கொடுத்தது ஒரு நியாயமான ஒரு விஷயம். ஆனால் இவருக்கு வந்து இந்த போஸ்டிங் கொடுத்தது எந்த அளவுக்கு நியாயம்னு எனக்கு தெரியல. ஏன்னா அடிமட்ட தொண்டனாக இருக்கக்கூடியவனுக்கு ஒரு மனநிலை எப்படி இருக்கும்? காசு பணம் இருந்தால் இந்த கட்சியில் வந்து எந்த கட்சியிலையும் காசு பணம் இருந்தால் வந்து மேலே தூக்கி விட்டுருவாங்க ஒரு விஷயம் இருக்குது. இது ஒரு அதிருப்தி. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ட்டினுடைய மருமகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் யார், ஆதவ் அர்ஜுன். ஏன் இந்த விஷயத்தை இந்த அளவுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மார்ட்டினுடைய மருமகன் தான் வந்து ஆதவ் அர்ஜுன். இது எதற்காக சொல்கிறேன்னா, லாட்ரி டிக்கெட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது நிறுத்த வைக்கப்பட்டது. எதற்காகனா, நிறைய ஏழ்மையான மக்கள் அதை வந்து பயன்படுத்திட்டு அதை வந்து வாங்கி அதில் வந்து ஒரு லக்கு பேஸில் தான் அதெல்லாம் ஓடிட்டுருக்கோம். ஏன்னா லக்கு பேஸில் ஓடும்போது பார்த்திங்கன்னா அதில் காசு வரும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதன் மூலியமாக நிறைய தற்கொலைகள், நிறைய வந்து கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. அதற்காக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்காக ஒரு பெண்மணியாக யோசித்து அவங்க செஞ்ச ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லாட்ரி டிக்கெட்டை வந்து தடை செஞ்சுருந்தாங்க. அதை வந்து மறுபடியும் யாருமே எந்த கவர்மெண்ட் மாறி வந்தாலும் எந்த கவர்மெண்ட் வந்து அது வந்து கொண்டு வரலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆதவ் அர்ஜுன் வந்து உள்ளே வந்ததற்குரிய காரணம் இதுவாக இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் நோக்கம் இருக்குது. பார்த்திங்கன்னா சப்போஸ் விஜய் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்தால் லாட்ரி டிக்கெட்டை கொண்டு வர மாட்டார்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுக்கணும். ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அரசியல்வாதினா இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா டிவிகே விஜய் அவர்களை வந்து ஒரு நல்ல ஒரு முகமாகவோ நம்பிக்கைக்குரிய ஒரு முகமாகவோ வந்து பார்க்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கார். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆளும் கட்சியின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை வந்து ஏடிஎம்கே மேலே வந்து காட்ட முடியல. எதற்காகனா, இவங்களுக்கு இல்லாத வாக்காவது அளிக்கலான்னு பார்த்தா அவர்கள் வந்து பிஜேபி என்ற ஒரு கோட்பாட்டுக்குள் போகிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது மக்கள் மத்தியில். ஏன்னா அது போவாங்களோ போக மாட்டாங்களோன்னு தெரியல. ஏன்னா திமுகவும் வந்து ஒரு நல்ல கட்சி இல்லை. ஏன்னா 2 திராவிட கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா
பிஜேபியோட வந்து அலைன்ஸ் வச்ச ஒரு கட்சிகள் தான். வைக்கிறது வந்து தப்பு இல்லை. ஆனால் அவர்கள் மதம் சார்ந்த விஷயங்களை எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தாக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், ஒரு சிறுமைப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அவர்களை கொச்சப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து அவன் மனசுக்கு ரொம்பவும் ஒரு கொடூரமான ஒரு விஷயமா இருக்குது. இஸ்லாமியர்களை எந்த அளவுக்கு சித்தரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட ரீதியாகவோ பெயர் ரீதியாகவோ இஸ்லாமியன் என்று சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு தான் அம்மையார் ஜெயலலிதா வந்து என்ன பண்ணாங்க பார்த்திங்கன்னா, நான் வைத்த அந்த கூட்டணியை நான் வந்து வாபஸ் பெறுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் சொல்லிட்டு அவங்க வெளியில் வந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியார் வந்து மறுபடியும் கூட்டணி அமைப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மேக்சிமம் கூட்டணி இல்லைன்னா ரொம்பவும் நல்ல ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நடிகர் சீமான் அவர்கள் நடிகர் தான் சொல்லணும், ஏன்னா நடிச்சுட்டு தான் இருக்கார். நடிகர் சீமான் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் என்ற ஒரு பொய்யான ஒரு தமிழ் தேசியத்தை பேசிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து வாக்கு வாங்க முடியும்னா, ஒரு திராவிட கட்சி அதிமுக அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்கும் பொழுது நீங்கள் கூட்டணி இல்லாமலே ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று எதிர்கட்சியில் ஆளுங்கட்சியாக கூட உங்களால் வர முடியும். அதை வந்து அவங்க கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா ரொம்பவும் நல்லா இருக்கும். டாப்பிக்கை விட்டு வெளியில் போயிட்டு பார்த்தீங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா, புசி ஆனந்த் வந்து உழைக்கக்கூடிய ஒரு மனிதர். அவருக்கு அந்த போஸ்டிங் கொடுத்தது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஆனால் ஆதவ அர்ஜுனுக்கு வந்த உடனே இந்த ஒரு போஸ்டிங் கொடுத்தது தப்பு இல்லை, சரி ஒர்க் செய்வாரு கொடுத்துருக்காங்க. ஆனால் சப்போஸ் இவங்க ஒரு ஆளுங்கட்சியோ இல்லை ஒரு எதிர்கட்சியாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரி டிக்கெட் என்ற விஷயம் வந்து மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் எல்லாருக்கும் மத்தியும் இருக்குது பார்த்தீங்களா. எத்தனை பேருக்கு வந்து இந்த பயம் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய மக்களை இழந்து தான் ஒரு அரசு நடக்கணும்னா அந்த அரசு வந்து தேவையே இல்லாத ஒரு அரசு தான். அதற்காக தான் அம்மையார் ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா லாட்ரி டிக்கெட்டை முழுசாக வந்து தடை பண்ணாங்க. ஏன்னா இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா கொடுத்த நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு தடைப்பட்டிருக்கு. எத்தனையோ விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி கொடுத்த ஒரு நல்ல ஆட்சிக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை அகற்றணும்னா எடப்பாடியாரை நம்ம ஓட்டு அளிக்கணும்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி அலைன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக அவர் வருவார். விஜய் எடப்பாடியார் இரண்டு பேரும் இணைந்து ஒரு கட்சியாக ஒரு கூட்டமைப்பாக நின்னாங்கன்னா அவர்கள் கூட்டணியில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. உங்களுடைய கணிப்பு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ பாய்.